ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இலாவின் இனிய வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பழசாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியாக ஒரு டெக்கார் பீஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிப்ஸ் ரெடி சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சாமி படம் எங்கள் வீட்டில் இருந்தது. ஆனால் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து எனக்கு உடஞ்சதுனால நான் அதை யூஸ் பண்ணல. எனக்கு ஹேங் பண்ணுறக்கும் அங்கே வந்து ஆணி எதுவுமே இல்லை. அதனால் நான் இதை வந்து ஏதாவது ஒரு டெக்கார் பீஸாக நம்ம வால் ஹேங்கிங் மாதிரி மாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் 4 ஸ்க்ரூவையும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற ஷீட்டையும் கிளாஸையும் தனியாக எடுத்துருங்க. இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ கிளாஸ் தனியாகவும் அந்த ஷீட் தனியாகவும் எடுத்தாச்சு. இப்போ நல்லா இதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ இது உடஞ்சிருந்ததுனால என்னால் அந்த இடத்துல சாமி ரூமில் வைக்க முடியல. இருந்தாலும் இந்த ஒரு ஹூக் வந்து என்னால் கழட்ட முடியல. அதனால் 3 மட்டுமே அதை எடுத்துட்டேன். நீங்கள் டபுள் சைடும் மாட்டிக்கலாம். அதாவது லேண்ட்ஸ்கேப்லேயும் மாட்டிக்கலாம், போர்ட்டிக்கல்லையும் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி இப்படி இந்த ஐடியாவும் பண்ண உங்களால் டைம் இல்லை அப்படின்னா இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு உங்களோட குழந்தைங்களோட ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ இதே சைஸுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி அழகாக மாட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணுற அமௌண்ட் வந்து காஸ்ட் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்டில் வச்சுருப்போம் சும்மையாக. அதை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீட்டாக அந்த கண்ணாடியை வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த மாஸ்கிங் டேப் வந்து நம்ம ஹார்ட்வேர் ஸ்டோர்லேயோ இல்லை வந்து கிடைக்கும். இந்த பெயிண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாஸ்கிங் டேப்பில் நம்ம வந்து ஒரு டிசைன் மாதிரி ஒரு கப் மாதிரி நம்ம வந்து லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி அந்த கீழே வந்து ஒரு பாக்ஸோட நான் மூடியை வச்சுருக்கேன். அது வைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து க்ரிப் இருக்கும். நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கிளாஸை நம்ம டச் பண்ண வேண்டாம். அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் காலண்டர் அட்டை அது மாதிரி கூட வச்சு பண்ணிக்கலாம். பாக்ஸ் இல்லைனாலும் இது மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாஸ்கிங் டேப்பை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வால் ஹேங்கிங்கை நீங்கள் வைக்கும் பொழுது நீங்களே பண்ணதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களாலும் இது மாதிரி ஒரு கிராஃப்ட் ஒர்க் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நல்லா யூஸ்ஃபுல்லாக அவங்களும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம வாங்குவோம்ல, அந்த கலர்ஸ் இருந்தாலே போதும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இதுக்குன்னு கிளாஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை சின்ன பொருளை வச்சு இது மாதிரி அழகாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டு ஃபஸ்ட் நல்லா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ மூவ் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே ஆகாது. இப்போ வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லீக் ஆகாது. அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகாமல் உங்களுக்கு வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதனால தான் நான் வந்து மாஸ்கிங் டேப் ஒட்ட சொன்னிருந்தேன். நீங்கள் நார்மல் டேப் ஒட்டினா ஏன் அது வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நார்மல் டேப்பில் இருக்கிற கம் வந்து கிளாஸில் வந்து அந்த பிரிண்டட் ஆகும். அதோட கம் வந்து அதில் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால நீங்கள் மாஸ்கிங் டேப் அப்படிங்கும்போது எந்த ஒரு ஸ்டிக்னஸும் அதில் வந்து உங்களுக்கு தெரியாது, நல்லா இருக்கும். நீங்கள் அது மாதிரி ஒரு டேப் ஒட்டியிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு இதுவே அதில் தெரியாது. அதனால தான் வந்து மாஸ்கிங் டேப் போட்டுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் கலர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காம்பினேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவும் நல்லா லுக்காக இருக்கும். இப்போ எல்லாம் கலர் பண்ணி முடிச்சாச்சு. இனி ஃபேன் காற்றுலையாவது இல்லை வெயிலில் கூட வைக்க வேண்டாம். நீங்கள் ஃபேனோட காற்றுலையே வச்சிங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அந்த டேப்பை. மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளிட்டர் எடுத்திருக்கேன். இது மாதிரி கிளிட்டர் க்ளூ இருக்கும்ல, அதை எடுத்து நான் இதுக்கு வந்து அவுட்டர் லைன் மாதிரி கொடுத்துருக்கேன் சில்வர் கலரில். இதை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கவே இன்னும் கொஞ்சம் நல்லா நீட் லுக் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேப்பில் மாஸ்கிங் டேப் ஒட்டியிருந்தோம்ல
அந்த கேப்பில் வந்து நான் பிளாக் ஃபில் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஃபில் பண்ணலான்னு நினச்சி எடுக்கும்பொழுது ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சி எடுத்துட்டேன். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேறு கலர் நான் போடலான்னு நினச்சிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து நல்லா இல்லை. மறுபடியும் நான் ஒயிட்டே எடுத்து அதை சில்வர் கலரே எடுத்து மறுபடியும் அதை நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு அதை ஃபில் பண்ணி முடித்து மறுபடியும் பிளாக் அடித்து காய வச்சு இது மாதிரி ஃப்ரேம் மாட்டியாச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து நான் இந்த பொசிஷனும் மாட்டலாம், நம்ம வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனும் மாற்றலாம். எது நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சஜஷனில் சொல்லுங்கள். நான் வந்து சின்னதாக தான் இருக்குது. இது வந்து எங்கள் பெட்ரூமோட ஒரு வாலில் மட்டும் ரேகிங் டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து அவுட் ஆஃப் வியூ. இப்படி யூஸ் பண்ணாமல் இருந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமையும் இப்படி அழகாக நம்ம வந்து இன்னோவேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பழைய இதே மாதிரி ஃப்ரேமை வச்சு நான் இன்னும் ராக் பண்ணியிருக்கேன். நான் கார்ட்போர்ட் ஷீட்டில் கோல்டன் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இது மாதிரி ஒரு இன்விடேஷனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப அமைதியாக பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.